Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா கோபி மஞ்சூரியன் செய்ய போகிறேன். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. இது செய்யறதுக்காக நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் குட்டி குட்டிஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி வச்சதை கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் போட்டு வைக்கணும். அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இந்த பூ எல்லாத்தையும் அதில் கொட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ் எரியக்கூடாது, ஆஃப் பண்ணிடணும். அப்படியே மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது மைதா எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். நான் பெரிய ஸ்பூனில் போடுறதுனால ஒரே ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது டேபிள் ஸ்பூனில் எடுத்தோம்னா 2 டேபிள் ஸ்பூன் வரும். மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கலாம். தண்ணி ரொம்பவும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் வேறு எந்த மசாலா பொருளும் சேர்க்கல. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் போடுவோம். அதனால் இப்போ இது மட்டும் போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்ச காலிஃப்ளவர் எல்லாத்தையும் வடிச்சிட்டு இந்த மசாலாவில் சேர்த்திக்கலாம். நான் எல்லா காலிஃப்ளவரையும் சேர்த்திக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டேன். இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போடணும். இதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஆல்ரெடி காய வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக எடுத்து போடுங்க. போடும்போது ஜாக்கிரதையாக போடுங்க. இந்த மாதிரி எல்லா பூவையும் போட்டு பொரிச்சிக்கலாம். தனித்தனியாக போடுங்க, அப்போ தான் ஒன்றா சேராது. இல்லைன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இது நல்லா பொரியட்டும். நம்ம இது ஒரே டைம் பொரிக்க போகிறதில்ல. இது 2 டைம் நம்ம பொரிக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரே டைம் பொரித்தா உள்ளே இருக்கிற காலிஃப்ளவர் வேகாது சரியாக. பாருங்கள், ஒரு டைம் பொரிச்சிட்டேன். இது ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இதே மாதிரி நான் வச்சுருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் பொரித்து எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் செகண்ட் டைம் இருக்கிற மற்ற எல்லா காலிஃப்ளவரையும் பொரித்து எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பொரித்து முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் டைம் பொரிக்கிறேன். ஆல்ரெடி பொரித்து வச்ச காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நான் எண்ணெயில் சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம ரொம்ப நேரம் விட தேவையில்ல. ஒரு 1 மினிட்ஸ் விட்டாவே போதும். எல்லாமே நல்லா வெந்துடும். நான் எல்லா காலிஃப்ளவரும் ஒன்றாவே போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு பாத்திரம் சின்னதாக இருந்தால் 2 டைம் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு, மாதிரி இல்லாமல். இப்போ நான் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது சாப்பிட. கரெக்டாக லைட்டாக கோல்டன் கலர் மாறினதுமே எடுத்துடணும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே பூண்டு நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு இருந்தாவே போதும். அது எல்லாத்தையும் நான் இந்த எண்ணெயில் சேர்த்திக்கிறேன். இது நல்லா பொரியட்டும்.
அடுத்து நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் நான் வந்து இந்த எண்ணெயிலே சேர்த்திக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வெங்காயம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுமே இதில் வந்து நான் ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. அடுத்து சோயா சாஸ் வந்து 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நம்ம சில்லி சாஸ், சோயா சாஸ் இதெல்லாம் போட்டால் தான் நமக்கு வந்து அந்த ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும். இப்போ நான் டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்திக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 மினிட் வந்து நல்லா குக் ஆகட்டும். இது நீங்கள் சில்லி சாஸ் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து சேர்த்திக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா வெந்ததுமே நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் குக் ஆகணும் இல்லை, ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆனாவே போதும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும். அது கூட சேர்ந்து அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம சோயா சாஸ் போடுறதுனால அதிலே வந்து உப்பு இருக்கும். நீங்கள் அதனால் உப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, அதிகமாயிரும். இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையை வந்து கட் பண்ணி தூவிக்கிறேன். அவ்வளோதான், கோபி மஞ்சூரியன் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது பார்க்கும்போதே. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.